தலைவர் அவர்களே, கடந்த 27/9/2025 அன்று கரூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த துயர சம்பவம் குறித்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளை சார்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் விதி 56 கீழ் ஒத்திவைப்பு தீர்மான அறிவிப்பும், விதி 55 கீழ் கவன ஈர்ப்பு தீர்மான அறிவிப்பும் கொடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அனைவரும் பேசுவதற்கு முன்பாக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள், எடுக்க கருதியுள்ள வழிமுறைகள் குறித்து இந்த பேரவைக்கு முன்வைக்க விரும்புகிறேன். ஏன் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உறுப்பினர்கள் பேசிய பின்னர் அதுதான் சொல்றேன். இல்ல நீ உட்காருங்க, பதில் சொல்ல எல்லாருக்கும் வாய்ப்பு. உங்க கேள்வி இல்ல, தயவு செய்து உட்காருங்க. இல்ல புரிஞ்சுக்கணும். இல்ல நான் சொல்றேன். இல்ல அவை முன்னவர் ஒரு நிமிஷம். நான் பேசிய பிறகு உட்காருங்க தலைவாசி. இது தொடர்பாக அனைவரும் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பை சபாநாயகர் வழங்குவார் என்று நான் நம்புகிறேன். நிச்சயம் வழங்கப் போகிறார். ஒவ்வொரு உறுப்பினுடைய கருத்தும் ஆய்வு செய்யப்பட்டு, நீங்கள் பேசிய கருத்து சொல்கிறேன், பேச இருக்கக்கூடிய கருத்துக்களையும் சொல்கிறேன், அது ஆய்வு செய்யப்பட்டு கூட்டு முயற்சியில் வலு சேர்க்கக்கூடிய அனைத்தையும் உறுதியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்போம் என்பதை முதலிலேயே அரசின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் சொல்றாரு உள்ள இந்த சம்பவத்தை கரூர் சம்பவத்தை நாங்கள் அரசியல் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நீங்க திட்டமிட்டே நடந்திருக்கிறது ஒரு சந்தைகளுக்கு ஒரு கடுமையான குற்றச்சாட்டை. இது அரசியல் நான் ஏதாவது பேசுறேன்னா நடைபெற்ற சம்பவம். இதே முதலமைச்சர் சொல்றார், தமிழக உறவுன்னு சொல்றார். என்ன அந்த உணர்வோடு தான் நானும் பேசுறேன். இன்றைக்கு அவர் சொல்லும்போது முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்றார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரை அவள் நம்முடைய தமிழ். அந்த உணர்வோடு தான் நான் பேசுறேன். எங்கேயுமே அரசியல் பேசுறேன். இந்த சம்பவம் நடைபெற்ற அடுத்த நாள் காலையில் 27 நடக்குது, 27/9/2025 நடக்குது. நான் 28/9/2025 நேரடியாக மருத்துவமனைக்கு போய் அங்கே இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு பாதிக்கப்பட்ட காயமடைந்தவர்களை நான் நேரடி ஆறு சொன்னேன். அப்போ பேட்டி கொடுக்கும்போது கூட நான் எந்த அரசியல் என்ன உண்மை தெரிந்த பிறகு நாம் செய்தியாளர் சந்தித்து விவரங்களை தெரிவிக்கலாம் என்று தான் தெரிவித்தேன். இன்று வரைக்கும் அரசியல். ஆனால் இன்றைய முதலமைச்சர் 0 ஓவரில் பிரதான எதிர்க்கட்சி கரூர் சம்பவம் குறித்து பேசிய பிறகு அவர் அதுக்கு பதில் சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மறுத்துவிட்டு ஆளுங்கட்சி சேர்ந்த முதலமைச்சர் அவர்கள் இந்த நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோம்னு தெரிவிக்கிறார். ஏன் இந்த பயம், ஏன் இந்த பதட்டம்? அப்ப இது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாக கருதப்படுகிறது, சந்தேகம் ஏற்படுகிறது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் பிரதான எதிர்க்கட்சி இன்னைக்கு தொடர்ந்து பாருங்க, எந்த ஆட்சியாக இருந்தாலும் பிரதான எதிர்க்கட்சி அந்த நடந்த சம்பவம் குறித்து அரசனுடைய கவனத்துக்கு கொண்டாடும், அரசு அதுக்கு பதிலளிக்கணும். ஆனா இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சி கரூர் சம்பவம் குறித்து 56 விதியின் கீழ் பொது முக்கியம் வாய்ந்த நிகழ்வு குறித்து பிற அலுவலை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அதுக்கு மாறாக ஆளுங்கட்சி முதல்வர்கள் என்னென்ன செய்து கொடுத்தா, ஆக இதில் ஏதோ இருப்பதாகத்தான் சந்தேகம் இருக்கின்றது. சபாநாயகர் அவ்வளவு பேசுறாரு, மற்ற எல்லாமே பேசும்போது என்ன டார்கெட் பண்ணி, ஏன்னா நீங்க பேச முதல்வர் பதிலளிப்பார் சொல்ல போது எதுக்காக உங்களையும் டார்கெட் பண்ணி பேசுறாங்க? அந்த தாவேகோட கூட்டணி ஒண்ணு வந்துச்சு. எதனால மத்த பேசக்கூடாம சபாநாயகர் எதுக்காக உங்களுக்கு பதட்டம்? ஏன்னா இன்னைக்கு சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட்டு விட்டாங்க. உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அதை கண்காணிக்கிறாங்க. பிறகு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை கண்காணிக்கும் சொல்லிட்டாங்க. இதுலதான் பல பிரச்சனை இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் முழுமையாக நான் சொல்லல. இருந்தாலும் அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது செருப்பு விசுறாங்க, உடனே ஆம்புலன்ஸ் வருது, விளக்கு மின்சார விளக்கு அணைக்கப்படுகிறது, தடியடி பிரயோகம் செய்யறாங்க. இப்படி நடக்கின்றது. இந்த கூட்ட நெரிசல் இப்படிப்பட்ட சம்பவம்லாம் நடந்தது. இதையெல்லாம் விசாரணையில் வரும். இந்த பயம் இருக்குது. இதை என்ன நான் முழுமையா நான் சொல்லல. அது விசாரணையில் வரும்போது நாட்டு மக்களுக்கு ஊடகத்தின் மூலமாக தெரிவிச்சா நல்லா இருக்கு.
அதாவது இன்னொன்னு அவர் இதுக்கு அதுக்கு அதுதானே அப்ப உங்களுக்கு சொன்னாரு. அவருக்கு வேற வழி இல்லையே, வேற இதைத்தானே சொல்லி ஆகணும். அவர் இந்த ஆட்சியில் நடைபெற்ற தவறை மறைப்பதற்கு இப்படி ஒரு கருத்து சொல்றாரு. அதுக்காக நீங்க சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஏங்க நாங்க சப்போர்ட் எதுக்கும் பண்றோம்? ஒரு இவரே தானே சொன்னாரு, எந்த அரசியல் கட்சி தலைவரும் பார்க்கல, தமிழக உறவுன்னு சொல்றாருல, இவர் சொன்னது நியாயம், நாங்க சொன்னா தப்பு. நாங்க அந்த உணர்வோடு தான் பேசுறோம்னு பதிவு வச்சிருக்கிறேன். ஆக இந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் பார்க்கல. நான் எழுச்சி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு போது ஒரு 4-5 மாவட்டத்தில் கொடுத்தாங்க, மீது எந்த இடத்துலையுமே போலீஸ் பாதுகாப்பை கொடுக்கல. ஆனா இது வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கரூர் சம்பவத்தில் 41 உயிர்கள் இழந்திருக்கிறாங்க. இதில் ஏதோ மர்மம் இருக்கின்றது. இதை மறைப்பதற்கு தான் நான் பேச பேச ஒவ்வொரு அமைச்சரா எழுந்திருந்து இடையை மறிச்சு கருத்துக்கள் சொல்றாங்க. இந்த கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நாங்க என்ன கேட்கிறோம்? நீ முழுமையா பாதுகாப்பு கொடுத்துக்கணும். இன்னைக்கு இது ஏற்கனவே ஒரு பிரபலமான ஒரு வருகின்ற ஒரு மாவட்டத்துக்கு இருக்கும்போது அதிக அளவு கூட்டம் ஏற்கனவே 4 மாவட்டத்தில் கூட்டம் இருக்குது. உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணிருக்கணும்? அந்த நிர்வாக வசதிக்காக அந்த கூட்டம் நடைகின்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசி அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதெல்லாம் கேட்டா பதில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.